அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பழங்கால கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். ஆனா பாருங்க, இந்த கதையோட கருத்துக்கள் இன்னைக்கும் நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். ஆமா. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லையா? அவர் ஒரு நாள் தன் சபையில ஒரு கேள்வி கேட்கிறார். ம். என்ன கேள்வின்னு சொல்றீங்க? இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த பொருள் எது அப்படின்னு. தங்கம், வைரம், நிலம் இல்ல அறிவு, எது? ஆமா. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்குது. அரசவையில அப்போ நிறைய பேர் அவங்கவங்க யோசனைக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்றாங்க. ஆமா. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட ஹீரோ நம்ம தெனாலிராமன். அவர் ஒரு மாதிரி வித்தியாசமான, யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில சொல்றாரு. சரி. இது தெனாலிராமனும் உணவின் மதிப்பும் ஒரு கதை இருக்கு. அதோட அடிப்படையில நாம செய்யற ஒரு அலசல் தான் இது. அப்ப சரி, இன்னைக்கு நம்மளோட நோக்கம் வெறும் கதையை திருப்பி சொல்றது மட்டும் இல்ல. கரெக்ட். இந்த கதை மூலமா இந்த மதிப்புங்கிற விஷயத்த நாம எப்படி பார்க்கறோம், எது நிஜமான தேவை, எது வெறும் ஆசை இல்ல ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி, இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிக்கிறது தான். ஆமா, வாங்க இந்த கதைக்குள்ள போய் அதோட மைய கருத்து என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சூழல், அத கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். அரசர் கிருஷ்ணதேவராயர், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ரொம்ப சிறந்த ஆட்சியாளர், அதுல சந்தேகமே இல்ல. அறிவாளி, கலைகளையெல்லாம் ரொம்ப ஆதரிச்சவர். சரி. ஆனா அவருக்கு மனுஷங்களோட இயல்ப, அவங்களோட சிந்தனைய கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருந்ததா சொல்வாங்க. ஓ, அப்படியா? ஆமா. அவர் கேட்ட இந்த கேள்வி கூட ஒரு வகையில சபையில இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, இத தெரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி தான் நினைக்கிறேன். ஆமா, இது ஒரு நல்ல பாயிண்ட். அவர் கேக்குறாரு, உலகத்துல எதுக்கு மதிப்பு அதிகம்னு. உடனே சபையில பதில்கள் பறக்குது இல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்சத எது பெருசா மதிக்கப்படுதோ அது சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. ஒருத்தர் சொல்றாரு, மண்ணா, தங்கம்தான், அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் வியாபாரத்தோட அடிப்படை, செல்வத்தோட அடையாளம். இன்னொருத்தர், இல்ல வைரம் தான் உயர்ந்தது, அதோட கடினத்தன்மை பாருங்க, அது கிடைக்கிறதே அபூர்வம், அதோட ஒளி அதுக்கு ஈடே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி. இன்னும் சிலர் நிலம், வீடு, அதிகாரம், புகழ்னு அவங்களுக்கு தோணினதெல்லாம் சொல்றாங்க. இங்க நாம கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும் போல. இந்த பதில்கள்லாம் எதை காட்டுது? சொல்லுங்க. தங்கம், வைரம், நிலம் இதெல்லாம் பெரும்பாலும் ஒருத்தரோட சமூக அந்தஸ்து சம்பந்தப்பட்டது. சேமிச்சு வைக்க முடியும், கிடைக்கிறது கஷ்டம். ஆமா. அப்ப மக்கள் மதிப்புன்னு எதை நினைச்சிருக்காங்கன்னு இதுல தெரியுதுல்ல. எதை கிடைக்கிறதுக்கு அரிதோ, எது மத்தவங்களுக்கு வேணுமோ அதுதான் மதிப்புன்னு ஒரு பொதுவான எண்ணம். உண்மைதான். அது ஒரு முக்கியமான கவனிப்பு. அந்த பதில்கள் எல்லாமே ஒரு வகையில எப்படி சொல்றது, சேர்க்கப்பட்ட செல்வம் இல்லனா சம்பாதிச்ச செல்வம். ஆமா. ஆனா அரசர் இந்த பதில்கள் எதுலயுமே திருப்தி அடையல, அவருக்கு ஒரு திருப்தி வரல. ஒருவேளை அவரு இதை விட இன்னும் அடிப்படையான ஒரு பதில் எதிர்பார்த்திருக்கலாம். இருக்கலாம். அப்பதான் அவர் தெனாலிராமனை பாக்குறாரு. நம்ம தெனாலிராமன் அவர் எப்பவுமே வித்தியாசமா யோசிப்பாரு. ஆமா. அரசர் அவர்கிட்ட கேக்குறாரு, ராமா, நீ என்ன நினைக்கிற? தெனாலிராமன் ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப உறுதியா சொல்றாரு, மன்னா, என்னோட கருத்துப்படி உணவு தான் இந்த உலகத்திலேயே மிக மிக விலைமதிப்பில்லாதது. உணவு, இதுதான் கதையோட டர்னிங் பாயிண்ட். ஆமா இல்ல. தங்கம், வைரம், அதிகாரம்னு பேசிட்டு இருந்த இடத்துல உணவுங்கிற பதில் எவ்வளவு சாதாரணமா இருக்கு, ஆனா எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும். நிச்சயமா. அரசருக்கே ஒரே ஆச்சரியம். என்னது உணவா, மத்த எல்லாத்தையும் விட அது எப்படிப்பா உயர்ந்ததாகும்னு கேக்குறாரு. இங்கதான் தெனாலிராமனோட வாதம் ஆரம்பிக்குது. இது சும்மா ஒரு ஜோக்குக்காக சொன்ன பதில் இல்ல. இல்லவே இல்ல. அதுக்கு பின்னால ஒரு ஆழமான பார்வை இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? தெனாலிராமன் விளக்க ஆரம்பிக்கிறாரு. மன்னா, நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒருத்தன் பல நாளா பட்னியா கிடக்குறான். அவன் முன்னாடி ஒரு தட்டுல நல்ல சுவையான சாப்பாடு, இன்னொரு தட்டுல தங்க கட்டிங்க. அவன் எதை எடுப்பான்? அவனோட உயிரை காப்பாத்த போறது எது அப்படின்னு கேக்குறாரு. இது ரொம்ப நேரடியான, மறுக்கவே முடியாத கேள்வி இல்ல. ஆமா. பசியோட உச்சியில இருக்கிறவனுக்கு தங்கமும் வைரமும் வெறும் கல்லு மாதிரி தான். கரெக்ட். அந்த நேரத்துல ஒரு வாய் சோறு, அதுதான் அவனுக்கு அமிர்தமா தெரியும். தெனாலிராமன் இதை இன்னும் அழுத்தமா சொல்றாரு இல்லையா? ஆமா, அவர் தொடர்றாரு, உயிர் வாழ்றதுக்கு ஆதாரமே உணவுதான்.
பசிச்ச வயித்தோட ஒருத்தனால எதையும் யோசிக்க முடியாது, எதையும் சாதிக்கவும் முடியாது. சரி. எவ்வளவு பெரிய செல்வம், புகழ், அதிகாரம் இதெல்லாம் இருந்தாலும் பசிய அடக்க வழி இல்லைன்னா அதெல்லாம் அர்த்தமே இல்லாதது ம், உயிர் இல்லனா மத்த செல்வத்துக்கெல்லாம் என்னங்க மதிப்பு? அப்படின்னு கேக்குறார். இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம சைக்காலஜில சொல்றோமே மாஸ்லோவோட தேவைகள் படிநிலை. ஆமா ஆமா. முதல்ல பசி, தாகம், பாதுகாப்பு மாதிரி அடிப்படை தேவைகள் பூர்த்தியானாதான் ஒரு மனுஷனால அன்பு, மரியாதை, சுய சாதனைன்னு அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கவே முடியும். தெனாலிராமன் இது எவ்வளோ சிம்பிளா அன்னைக்கே சொல்லிட்டாரு பாருங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. தெனாலிராமன் இங்க மதிப்புங்கிறதோட சார்பு நிலைய, அதாவது ரிலேட்டிவிட்டிய சுட்டி காட்டுறாரு. ஓ. ஒரு பொருளோட மதிப்புங்கிறது எப்பவும் ஒன்னாவே இருக்காது. அது சூழலை பொறுத்தது, தேவைய பொறுத்தது. கடுமையான பசியில இருக்கும்போது உணவோட மதிப்பு அதுக்கு அளவே கிடையாது. ஆமா. அந்த சூழல்ல தங்கத்தோட மதிப்பு 0க்கு சமம். இததான் நாம எக்கானமிக்ஸ்ல பயன்பாட்டு மதிப்பு, அதாவது யூட்டிலிட்டி வேல்யூன்னு சொல்றோம். தேவை அதிகமாகும்போது சாதாரண பொருளோட மதிப்பும் உயரும். ஆக தங்கம், வைரம் இதெல்லாம் பரிமாற்ற மதிப்பு, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ உள்ளது, சமூகத்தால் ஏத்துக்கப்பட்டது. சரி. ஆனா உணவுங்கிறது உயிர் மதிப்பு கொண்டது. இதுதான் தெனாலிராமன் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆமா. அரசர் இதை எப்படி எடுத்துக்கிறாரு? அரசர் கிருஷ்ணதேவராயர் புத்திசாலி இல்லையா? தெனாலிராமன் சொல்றதுல இருக்கிற நியாயம் அவருக்கு புரியுது. ஆனா ஒரு மன்னரா இருக்கிறதால அத அவர் அனுபவபூர்வமா உணர விரும்புறாரு. ஒருவேளை தன் சபையில இருக்கிறவங்களுக்கும் அதை உணர்த்த நினைக்கிறாரு போல. சரிதான். அதனால தெனாலிராமா, நீ சொல்றது லாஜிக்கலா சரிதான்பா, ஆனா இதை நீ நிரூபிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவால் வைக்கிறாரு. இது தெனாலிராமனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஆமா. அவரு உடனே அந்த சவாலை ஏத்துக்கிறாரு. அடுத்த நாளே ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடு பண்றாரு. ஓஹோ. பல வகை சாப்பாடு, ஸ்வீட்ஸ், பழங்கள், பானங்கள்னு தடபுடலா தயாராகுது. ஆனா இங்கேயும் ஒரு ட்ரிக் பண்றாரு. ஆமா, அதுதான் தெனாலிராமனோட ஸ்டைலு. விருந்து ரெடியா இருக்கு, ஆனா அரசரை உடனே சாப்பிட கூப்பிடல. அப்போ என்ன பண்றாரு? அவரை வேணும்னே காத்திருக்க வைக்கிறாரு. அரசர் காலையில இருந்து அரச வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு நல்ல பசியோட இருக்காரு. சரி. நேரம் போக போக அவரோட பசி அதிகமாகுது. விருந்து ரெடியா இருக்குங்கிற நியூஸும் அவருக்கு தெரியும், ஆனா சாப்பிட முடியல. இந்த இடத்துல அரசரோட மறந்தியிலேயே நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆமா. பயங்கரமான பசி, விதவிதமான சாப்பாட்டு வாசனை வருது, ஆனா சாப்பிட முடியல. அந்த நேரத்துல பொறுமை இழந்து பசியோட தீவிரம் உச்சத்துக்கு போகுது. அந்த சமயத்துல தான் தெனாலிராமனோட ஏற்பாட்டுப்படி ஒரு வேலைக்காரர் ஒரு சின்ன தட்டுல கொஞ்சமா சாதம் மட்டும் கொண்டு வந்து அரசருக்கு கொடுக்கறாரு. வெறும் சாதம் மட்டுமா? ஆமா. பசியோட வேகத்துல இருந்த அரசர் வேற எதை பத்தியும் யோசிக்காம அந்த சின்ன அளவு சாதத்தை உடனே வாங்கி ரொம்ப ஆசையா ரசிச்சு சாப்பிடுறாரு. ஆமா. அந்த நொடியில அந்த சாதம் அவருக்கு அமிர்தத்தை விட மேலானதா தோணிருக்கும். இது ஒரு சைக்காலஜிக்கல் மூவ் இல்லையா? பசியினால மத்த எல்லா உணர்வுகளும் பின்னுக்கு போயிடுது. சாப்பாட்டோட கவனம் மட்டும் உச்சத்துல இருக்கு. கரெக்ட். அந்த நேரத்துல என்ன கிடைச்சாலும் அதுவே பெரிய வரம் மாதிரி தோணும். சரி, அரசர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அடுத்து ரொம்ப பணிவா ஆனா ரொம்ப ஷார்ப்பா கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? மன்னா, இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு எது ரொம்ப மதிப்புள்ளதா தெரிஞ்சது? நீங்க உச்சக்கட்ட பசியில இருந்தப்போ இந்த கொஞ்சோண்டு சாதம் உங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தையும் திருப்தியையும் நான் ஒரு தட்டு நிறைய தங்க காசு கொடுத்திருந்தா தந்திருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த கேள்விக்கு அப்புறம் அரசர் என்ன பதில் சொல்ல முடியும்? அவரால முடியல. அவர் வாய் விட்டு சிரிக்கிறாரு. தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தையும் அவர் உணர்த்தின பாடத்தையும் அனுபவபூர்வமா உணர்ந்துகிட்டாரு. ஆமா. தெனாலிராமா, நீ ஜெயிச்சிட்ட. பசிச்சவனுக்கு உணவை விட சிறந்த செல்வம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லைன்னு நான் இப்போ உணர்ந்துகிட்டேன். அதுதான் உயிர் வாழ்றதுக்கு அடிப்படை அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இது வெறும் அவர் ஒத்துக்கிட்டத மட்டும் இல்ல, இது ஒரு மன்னரோட அனுபவ பாடம். நிச்சயமா. உடனே அவர் தன் சபையோரை கூப்பிட்டு ஒரு அறிவிப்பு செய்றாரு. என்ன அறிவிப்பு? எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல நாம எவ்ளோ செல்வம் சேர்த்தாலும் சரி, எவ்ளோ புகழ் கிடைச்சாலும் சரி, பசிச்ச ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறத விட மேலான செயல் எதுவுமே இல்ல. பசிய போக்குற உணவு தான் உண்மையான விலை மதிக்க முடியாத செல்வம் அப்படின்னு சொல்றாரு. ஆக தெனாலிராமன் ஒரு தனி மனுஷனுக்கு மட்டும் பாடம் சொல்லல, அவர் ஒரு சமுதாயத்துக்கே, ஒரு அரசவைக்கே ஒரு அடிப்படை உண்மையை ஞாபகப்படுத்தியிருக்காரு. கரெக்ட். இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைகளை கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல்ல பாத்தீங்கன்னா, தங்கம், வைரம் மாதிரி பொருட்களோட மதிப்புங்கிறது சமுதாயத்தால உருவாக்கப்பட்டது.
அவர்ஸ் ரேர், பளபளப்பா இருக்கு, ஸ்டேட்டஸ் சிம்பிள். சரி. ஆனா உணவோட மதிப்புங்கிறது இயற்கையானது, உயிர் சம்பந்தப்பட்டது. நம்ம அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாத நிலையில மத்த எதுக்குமே அர்த்தம் இல்லைங்கிறது இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ரெண்டாவதா, மதிப்புங்கிறது சூழலுக்கேத்த மாதிரி மாறும். பசி இல்லாதப்போ சாதாரணமா தெரியற சாப்பாடு பசியோட உச்சியில விலை மதிக்க முடியாததா மாறுது. ஆமா, இது நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட பொருந்தும் இல்லையா? நாம ஆரோக்கியமா இருக்கும்போது அதோட அருமை தெரியறதில்ல. ஆனா சின்னதா ஒரு உடம்பு சரியில்லாம போனாதான் அதோட முக்கியத்துவம் புரியுது. அருமையான கம்பேரிசன். மூணாவது, இந்த கதை ஒரு வகையில பொருள் முதல்வாதம், அதாவது மெட்டீரியலிசத்துக்கு எதிரான ஒரு விமர்சனமாவும் பார்க்கலாம். இது எப்படி சொல்றீங்க? மனுஷங்க பெரும்பாலும் எதிர்கால தேவைக்காகவோ இல்ல அந்தஸ்துக்காகவோ செல்வத்தை சேர்க்கறதுல கவனம் செலுத்துறாங்க. ஆனா நிகழ்காலத்தோட அடிப்படை தேவைகளை, வாழ்வோட ஆதாரத்தை மறந்துடக்கூடாதுன்னு இது ஞாபகப்படுத்துது. சரி, இந்த கதை நடந்து பல 100 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நவீன உலகத்துல தங்கம், வைரங்கிறத தாண்டி எத்தனையோ புது மதிப்புகள் வந்திருக்கு. ஆமா, டெக்னாலஜி, டேட்டா, சோஷியல் மீடியா, அங்கீகாரம், பிராண்ட் நேம், இப்படி எவ்வளவோ விஷயங்களை நாம இன்னைக்கு மதிப்புன்னு நினைக்கிறோம். தெனாலிராமனோட இந்த கதை இன்னைய சூழலுக்கு எப்படி பொருந்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. வடிவங்கள் மாறினாலும் அடிப்படை உண்மை மாறாது. ம், இன்னைக்கும் கூட நாம பல சமயங்கள்ல இந்த அடிப்படை தேவைகள் வெர்சஸ் செயற்கையான மதிப்புகள்ங்கிற குழப்பத்துல தான் இருக்கோம். உதாரணமா? உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, சுத்தமான காத்து, குடி தண்ணி, பாதுகாப்பான வீடு கிடைக்கிறத விட லேட்டஸ்டா வந்த ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறது பெரிய விஷயமா தோணலாம். உண்மைதான். இல்லனா சோஷியல் மீடியால கிடைக்கிற லைக்ஸும் ஷேரும் நிஜ வாழ்க்கையில இருக்கிற அர்த்தமுள்ள உறவுகளை விட முக்கியமா தோணலாம். ஆமா, இதுவும் ஒரு வகையில தங்கத்தையும் வைரத்தையும் உணவை விட பெருசா நினைச்ச அந்த காலத்து மனநிலை மாதிரி தான் இல்லையா? அப்படி கூட சொல்லலாம். தெனாலிராமனோட கதை நம்மள என்ன கேக்குதுன்னா, நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறீங்க? உங்க வாழ்க்கையோட உண்மையான உணவு எது? இதுதான் கேள்வி. சரி. அது உடம்புக்கான உணவா இருக்கலாம், இல்ல மனசுக்கான அமைதி, ஆரோக்கியமான உறவுகள், அர்த்தமுள்ள வேலை, எதுவா வேணா இருக்கலாம். ஆமா. இதையெல்லாம் உறுதி செய்யாம மத்த பளபளப்பான தங்கம், வைரத்தை தேடி ஓடுறதுல என்ன பிரயோஜனம்? ஆக தெனாலிராமன் ரொம்ப எளிமையான ஒரு கதை வழியா மனுஷ வாழ்க்கையோட அடிப்படை தத்துவத்தை புரிய வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அனுபவத்தின் மூலமா கத்துக் கொடுக்கறது எவ்ளோ பவர்ஃபுல்லுங்கிறதையும் காட்டியிருக்காரு. வெறும் லாஜிக்க விட அந்த பசியோட அனுபவம் அரசருக்கு உண்மையை உணர்த்திடுச்சு. ஆமா, அதுதான் இந்த கதையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. வெறும் அட்வைஸா இல்லாம ஒரு செயல் மூலமா, அனுபவம் மூலமா உண்மையை புரிய வைக்கிறது. அதுதான் தெனாலிராமனோட வெற்றி. மதிப்புங்கிறது புத்தகத்துல படிக்கிறதோ மத்தவங்க சொல்றத கேட்கறதோ இல்ல. அது நம்மளோட தேவைகளாலையும் அனுபவத்தாலையும் உணரப்படுற ஒண்ணு. நீங்க இந்த கதையையும் நம்மளோட இந்த அலசலையும் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்க வாழ்க்கையில நீங்க எதை உண்மையான மதிப்புன்னு நினைக்கிறீங்க? ஆமா, எது உங்க உணவு, எது உங்க தங்கம், வைரம்? இத இன்னொரு படி மேல கொண்டு போமே. சொல்லுங்க. தெனாலிராமன் காலத்துல தங்கம், வைரம், நிலம் இதெல்லாம் செல்வத்தோட அடையாளம். இன்னைக்கு டிஜிட்டல் சொத்து, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, டேட்டா இதெல்லாம் புது செல்வ வடிவமா பார்க்கப்படுது. ஆமா. ஆனா ஒருவேளை காலநிலை மாற்றம் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது பெரிய நெருக்கடியாலேயோ நம்மளோட அடிப்படை தேவைகளான உணவு, தண்ணி, பாதுகாப்பு இதெல்லாம் கேள்விக்குறியாகிற ஒரு நிலைமை வந்தா அப்போ இந்த நவீன செல்வங்களோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும்? இது நிச்சயமா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஒருவேளை அடிப்படை தேவைகள் கிடைக்காதப்போ எவ்ளோ பெரிய டெக்னாலஜியோ டிஜிட்டல் சொத்தோ இருந்தாலும் அதோட மதிப்பு தெனாலிராமன் காலத்துல தங்கம், வைரத்துக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி தான் ஆகுமோ? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான எங்களோட சிந்தனை தூண்டல்.